அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 50 நாள் ஆகுது. பொங்கல் முடிஞ்சுதான் நம்ம பொங்கல் டைமில் ஆரம்பித்தோம். 55 அந்த ரேஞ்சு தான் வருது. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 2 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. பொங்கல் பற்றி நம்ம கொஞ்சம் சிறப்பு வீடியோஸ் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆரம்பித்தோம். இப்போ குரு பயிற்சி பற்றி பேசிட்டு போயிட்டுருக்கோம். குரு பயிற்சியில் விருச்சிகராசி வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஒரு 30 நிமிடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்றாங்க. ஒரே நம்பர்ல தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. சரி, ஒரே நம்பர்ல தொடர்ந்து கால்ஸ் வந்தா யாரும் முக்கியமா இருக்குன்னு ஃபோன் அட்டன் பண்றேன். ஐயா, நாங்க இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறோம். ஒரு கிராமத்துல இருந்து. எங்களுக்கு நீங்க சொல்ற இதெல்லாம் புரியுது ஐயா. நாங்க 2-3 தடவை உங்க வீடியோ பார்த்துருக்கோம். எங்க சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, பார்த்தோம். நல்லா அவங்க விளக்கங்கள்லாம் புரியுது. சிலதான் தெளிவாக சொல்றீங்க, வார்த்தைகள்லாம் பிழையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த கிரகங்களுடைய பலம் என்ன? இப்ப சூரிய பகவான் அவர் வணங்கும் போது என்ன பலன் கிடைக்கும், அவர் என்னென்ன செய்வாரு, அதே மாதிரி ஒரு ராசிக்கு என்னென்ன பவர் இருக்கு, நட்சத்திரம் பவர், அந்த மாதிரி பொதுப்படியா அவர் என்னன்னா ஒரு ஆரோஸ்கோப்பே ஓரளவுக்கு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி விளக்கத்தோட எனக்கு சொன்னீங்கன்னா புரியும் ஐயா அப்படின்றாரு. இப்போ யாருமே ஜோசியர்கள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஜோசியம் பார்க்க போறோம்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த இது இப்படி இருக்கு, இது சரியில்லை, இது நல்லா இருக்கு, இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படிதான் சொல்றாங்களே தப்போ விளக்கமா எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நவகிரகங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் விளக்கத்தோட எங்களுக்கு சொன்னீங்கன்னா ராசி மண்டலத்தோட எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொல்றதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இது வரைக்கும் நமக்கு யாரும் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கல. அவங்க கேட்டிருக்காங்க அந்த பெரியவங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில அந்த பெரியவர் பேசினாரு. அவருக்கே எப்படியும் ஒரு 70 வயசு இருக்கும் போல இருக்கு. நான் வயசு கேட்கல, அவர் குரலை வச்சு தெரியுது. அவங்க சன்னு பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க மருமகன் 3 பேர் பேசினாங்க என்கிட்ட. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 நிமிஷம் பேசியிருப்பாங்க 3 பேரும் சேர்த்து. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால முடிஞ்ச அளவு சப்போர்ட்ஸ் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நவகிரகம் நவகிரக மண்டலம் அப்படிங்கிற தலைப்பை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓம் நம சிவாய. நவகிரகம் அப்படின்னா நவம் என்பது 9. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏகம்னா 1 ஒரு முகம், 2ன்னா நேத்திரம் 2 கண்கள், 3ன்னா பில்வம், பில்வேல பார்த்தீங்கன்னா 3ஆவது தான் தெரியும், 4ன்னா ஸ்கொயர் அப்படின்னும், பிரம்மாவுக்கு 4 முகங்கள், 4 வேதங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 5ன்னா பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இதான் பஞ்சபூதங்கள். 6 அப்படின்னு சொல்லும்போது ஷட்கோணம், முருகனுக்கு 6 முகங்கள், அதான் அறுபடை வீடுன்னு சொல்றோம். உங்களுக்கே தெரியும், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடு. அதுக்கப்புறம் சப்தம்னா 7, சப்த ரிஷிகள், சப்த மாதாக்கள், சப்த ஸ்வரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 8ன்னா அஷ்டலக்ஷ்மி, 9ன்னா நவ கிரகங்கள், அதான் நவம்னா 9, 10ன்னா தசவதாரம், இதுதான் பேஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெருமாள் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமன் நாராயணர், லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி சமேத நாராயணர். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் பூரா பெருமாளோட கண்ட்ரோல் இருக்கும். அஷ்டலக்ஷ்மி, நவகிரகங்கள் பூரா சிவனோட கண்ட்ரோல் இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஏகாதசி பெருமாளுக்கு விசேஷமோ, ஏகாதசி துவாதசி 2 பெருமாளுக்கு சொல்லுவோம், திரியோதசி சதுர்தசி 2 சிவனுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரப்போற பௌர்ணமி 2 சுவாமிக்குமே காமன். அமாவாசை சிவனுக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு ஒரு திதி, அமாவாசை பௌர்ணமி எல்லாமே திதி தான் நான் சொல்றது. இப்ப நல்ல விஷயங்கள்லாம் நட்சத்திரம் பார்ப்போம். ஒரு குழந்தை பிறகுதுன்னா நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், நல்லா இருக்கா, டைம் எப்படி இருக்கு, யோகம் எப்படி, இதெல்லாம் பார்ப்போம். ஒரு கெட்ட சம்பவம் அப்படின்னா நம்ம திதி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு என்ன திதி, அடுத்த வருஷம் இந்த திதி என்னைக்கு வருது, அப்போ அன்னைக்கு தான் அந்த முதல் வருஷம் காரியம் பண்ணணும் இப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. ஸோ இது பேஸ். இப்போ 27 நட்சத்திரம் சொல்றோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, இது நீங்க பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே போட்டிருப்போம், நெட்லையும் நீங்க பார்த்துக்கலாம். 27 நட்சத்திரம் இருந்தாலும் 9 கிரகங்கள் தான். அப்போ ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம்.
அஸ்வினி மகம் மூலம் கேது பகவான், பரணி பூரம் பூராடம் சுக்கிர பகவான், ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திர பகவான், மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் பகவான், திருவாதிரை சுவாதி சதயம் ராகு பகவான், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு பகவான், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி பகவான், ஆயில்யம் கேட்டை ரேவதி புத பகவான். இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ 9 கிரகங்கள், 3 ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், 3 × 9 பெருக்குனீங்கன்னா மல்டிப்ளை பண்ண 27 நட்சத்திரம் முடிஞ்சு. அடுத்து ராசி, ராசி மண்டலம் தான் வீடு, கிரகங்களோட வீடு. இப்போ மேஷ ராசி விருச்சிக ராசி ரெண்டும் செவ்வாய் பகவானோட வீடு, ரிஷபராசி துலாம் ராசி 2 சுக்கிர பகவானோட வீடு, மிதுன ராசி கன்னி ராசி 2 புத பகவானோட வீடு, கடகராசி சந்திர பகவான், சிம்ம ராசி சூரிய பகவான், மீனராசி தனுசு ராசி 2 குரு பகவான், மகர ராசி கும்பராசி 2 சனி பகவான். ராகு கேதுக்கெல்லாம் ராசி எல்லாம் கிடையாது, வீடு எல்லாம் கிடையாது. அவங்க ரிவர்ஸ்ல சுத்தக்கூடிய கிரகங்கள். உதாரணத்துக்கு நம்ம பிரதட்சணம் சொல்லுவோம், அப்பிரதட்சணம் சொல்லுவோம். அப்பிரதட்சணம் ரிவர்ஸ்ல சுத்துறது. இப்ப குரு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து அடுத்த ராசி எது? ரிஷபராசிக்கு போவார். குரு பகவான் மட்டும் இல்ல, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன் இவங்க எல்லாருமே மேஷத்துல இருந்து ரிஷபத்து தான் போவாங்க. ஆனா இந்த ராகு கேது பாத்தீங்களா, அவங்க சப்போஸ் மேஷத்துல ராகு இருந்தாருன்னா துலாத்துல கேது இருப்பார். எப்பயும் 7ஆம் இடம் ஸ்ட்ரைட்டா 180 டிகிரி. இப்ப மேஷத்துல ராகு ரிஷபத்துக்கு போக மாட்டார், மீனத்துக்கு தான் போவார். அதே மாதிரி துலாத்துல இருக்கிற கேது விருச்சிகத்துக்கு போக மாட்டார், ரிவர்ஸ்ல கன்னிக்கு தான் போவார். அப்ப என்ன, அப்பிரதட்சணமா சுத்தக்கூடிய கிரகங்கள். 2 பேரும் சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள். முதல்ல சொன்ன 7 பேருக்கு என்ன பலம் இருக்கோ அது மொத்தமே ராகு கேது வச்சிருக்காங்க. இப்ப ராகு கேது தோஷம் நம்ம ஜாதகத்துல பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தனுசு ராசியில ராகு இருக்காரு, அப்படியே 180 டிகிரி மிதுனத்துல கேது இருப்பார். இப்ப இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம் இந்த இடத்துக்குள்ள மற்ற 7 கிரகங்களும் வந்துருச்சு. அந்த பக்கம் கடகத்துல இருந்து விருச்சிகத்திலும் பிளாங்கா இருக்குன்னா அது நம்ம ராகு தோஷமா எடுத்துப்போம். இல்ல இந்த பக்கம் கடகத்துல இருந்து விருச்சிகத்துக்கு மற்ற 7 கிரகங்களும் வந்துட்டு அந்த பக்கம் பிளாங்கா இருந்தா அதுவும் ராகு தோஷமா எடுத்துப்போம். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? அப்ப ராகு கேதுக்கு பலம் அதிகம், மற்ற 7 பேரோட பலம். இப்ப சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லையா, அது எதை வச்சு? ராகு கேது வச்சுதான் வருது. சூரியனையே பூமியும் மறைக்கிறது, சந்திர பகவானையும் பூமியும் மறைக்கிறது. இதுதான் இந்த சர்பங்களுடைய பவர். உங்களுக்கு நல்லா தெரியும் ராகு கேதோட பலம் என்னன்றது, சரிங்களா? இப்போ இதை தாண்டி பாத்தீங்கன்னா கிரகங்களுக்கு வீடு சொல்லிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க கவனிக்கணும், அவங்க கேட்ட பாயிண்ட் எப்படின்னா, நவகிரகம் என்ன எதுக்காகனா, இப்போ அமைச்சரவை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கார், அவர் என்ன பண்றாரு, அவரு கீழே ஒரு 70-75 மந்திரி வச்சிருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவரு கீழே 30-30 ஒரு ஆள் எல்லா நிர்வாகத்தையும் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, பிரிச்சு வைக்கிறாங்க. நீங்க பினான்ஸ் பாருங்க, நீங்க வந்து பணம் சம்மந்தப்பட்டது, நீங்க நிதி நீங்க பாருங்க, வெளியுறவுத்துறை நீங்க பாருங்க, பாதுகாப்பு நீங்க பாருங்க, உள்துறை நீங்க, அப்படி பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி சிவன் என்ன பண்றாருன்னா கிரகங்களை உருவாக்கி வச்சு அவருக்கு 9 பேருக்கு 9 ஒர்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 9 கிரகமும் தனக்கு உண்டான வேலையை செவ்வனே செய்யும். இது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது தான் பிளானட்ஸ். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்றது. சூரிய பகவான்னா யாருன்னா பித்ருகாரகன். பித்ருனா யாரு? அப்பா. அப்பா சம்பந்தப்பட்டது பூரா சூரியன் தான். ஆளுமை மிக்கது. ஒரு வீட்டுல தலைவன் தான் பலம். ஒரு போர் நடக்குதுன்னா அங்க தளபதிக்கு தான் பலம். சொல்லும்ல கமாண்டர்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சூரிய பகவான் கமாண்டரா நம்ம எடுத்துக்கிறோம். சோ அவரை மையமா வச்சுதான் மற்ற 8 கோள்களும் இயங்குது. சூரிய பகவானுக்கு வந்து 2 மனைவி, சாயாதேவி, உஷாதேவி. அவருடைய வீடு சிம்ம ராசி. கோதுமை அவரோட தானியம். ஜாதகத்துல சூரிய தசை 6 வருஷம் நடக்கும். மாசம் சூரியன் மாறிக்கிட்டே இருப்பார். 12 ராசியில ஒரு ராசியில ஒரு மாசம் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பங்குனி மாசம் முடிஞ்சு இப்போ சித்திர வருஷம் வருது இல்லையா, சித்திர மாசம் பூரா மேஷ ராசியில இருப்பார். வைகாசி மாசம் பூரா ரிஷபராசியில இருப்பார். இப்ப புரிஞ்சுங்க, அப்படியே ஒரு மாசம் மாறிட்டே வந்து பங்குனி மாசத்தை மீனராசியில முடிச்சிருவார். இதுதான் சூரிய பகவான். இருக்கிறதுலே மாசம் மாறுவார்.
கம்மி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் 2.25 நாளைக்கு ஒருத்தர் மாறிடுவார். சரிங்களா? இப்ப இந்த சூரியனுக்கு வந்து 2 மனைவி நான் சொன்னேன், சாயாதேவி, உஷாதேவி. அதுல சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். கர்மகாரகன், ஆயுஷ்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன். இப்ப எல்லாரும் கேட்பாங்க குலிகன் அப்படின்னு போட்டிருக்கோம். குலிகன் என்ன? மாந்தின்னு சொல்லுவோம். அது மாந்தின்றது கிரகம் கிடையாது. குலிகன்றது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனோட புள்ள சனி பகவான், சனியோட புள்ள மாந்தின்னுவாங்க. புரியுதுங்களா? இந்த குலிகையை நம்ம எப்ப பார்ப்போம்னா, ஒரு வீட்டுல மரணம் சம்பவிக்குதுன்னா அந்த குலிகை டெத் எடுக்க மாட்டாங்க. ஒரு பிரயாணம் மேற்கொள்ள போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னா டிராவல் பண்ண யமகண்டத்துல டிராவல் பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு நல்ல காரியங்கள் போய் ராகு காலத்துல பண்ண மாட்டாங்க. அது மாதிரிதான் குலிகையில டெத் எடுக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போ சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய கஷேத்திரம் சூரியனார் கோயில், மாணிக்கம் அவருடைய ஸ்டோனு. இப்ப சூரிய தசை ஜாதகத்துல 6 வருஷம் நடக்கும். அவரு பாத்தீங்கன்னா கிருத்திகை, ஏற்கனவே சொல்லிட்டேன் அவரது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது 3மே சூரிய பகவான். அதனால அப்பா சம்பந்தப்பட்டது சூரியன், ஆளுமை தன்மை மிக்க கிரகம் சூரிய பகவான். புரியுதுங்களா? இப்ப இந்த சூரிய பகவான் வந்து சிம்மராசி இருக்கும்போது பவர்ல இருப்பார், ஆட்சி பலம். ஆனா அதை விட பெருசு உச்சபலம். உச்சபலம் என்ன கேட்டா எனக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. உச்சம் அப்படின்றது அதுக்கு மேல கிடையாது. இப்ப நம்ம நாட்டுல உச்சபலம்னா மோடி, இப்ப இருக்கிறதுக்கு பிரதம மந்திரி உச்சபலஸ்தானம். ஆட்சி பலம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கு இப்ப ஆட்சி பலம் யாருன்னா ஸ்டாலின் சொல்றோம். அந்த மாதிரி உச்சபலம், ஆட்சி பலம். அப்போ சூரிய பகவான் வந்து சிம்மத்துல ஆட்சி பலம், மேஷத்துல உச்சபலம். அந்த துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டுல சூரிய பகவான் பலம் இழந்துடுறார், 0. நீச்சம்னா என்ன? பவர் கிடையாதுன்னு அர்த்தம். இது போக பகைன்னு சொல்லுவோம். பகைன்னா இப்போ 2 பேர் எனிமி சொல்றோம் இல்லையா? சனி பகவான் வீடான மகரம் கும்பத்துல சூரிய பகவான் பகையாயிடுவார். சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சுத்தமா ஆகாது. இதுதாங்க உச்சஸ்தானம்னா பலம். இதான் பகைனா இது எல்லாமே சிம்பிள் விஷயம் தான். சமம்னா ஈக்குவல், நட்புன்னா ஃப்ரெண்ட்ஷிப். இது மாதிரி இதுதான் அந்த கிரகங்களுக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ சுக்கிர பகவானும் சனி பகவானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி குரு பகவானும் சனி பகவானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சுக்கிரன் சனி பகவான் அளவுக்கு குருவும் சனியும் கிடையாது. 2 பேரும் நட்பு ரீதியா அவ்வளவுதான், ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பகைன்னு போது இப்ப நான் சொல்லிட்டு பாருங்க, அந்த மாதிரி சூரியனுக்கும் சனி பகவானுக்கு ஆகாது. அதே மாதிரி ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் கூட ஆகாது. ஏன்னா கும்பம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டு ராகு பகவான் பகையாயிடுவார். சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வீட்டுல ராகுவும் பகை, கேதுவும் பகை. அதே மாதிரி கும்பத்திலையும் கேதுவும் பகை. இது மாதிரி பகை வீடு, உச்ச வீடு, நட்பு வீடுன்னு சொல்லிட்டே இருப்போம். அது ராசி மண்டலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க, நீங்க நெட்ல போய் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். அடுத்ததாக சந்திர பகவான் அம்மா. அம்மான்னா மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுடைய அனுகிரகம் யாருக்கு ஒருத்தர் கிடைக்குதோ அவன் லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு பையன் ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கிறான், பேரும் புகழோடு இருக்கான், செல்வ செழிப்போடு இருக்கான்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஜீவன் தாய் தான். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கூற கெட்ட தாய், திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் அம்மாவோடது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சொல்லிட்டேன் இல்லையா? கடகராசி. வெளிநாடு போறோம்னா சந்திர பகவானோட அனுகிரகம் நீ போகவே முடியாது. ஃபாரின் போனோம்னாலே நீங்க சந்திரனோட அனுகிரகம் தான் போக முடியும். சந்திரனை இது பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ண முடியாது, நிச்சயம் முடியாது. அவர் இருந்தாதான் பண்ண முடியும் டிராவல். அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நம்ம செட் ஆகணும், அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி கண்டிஷன் நல்லா இருக்கணும், அந்த தட்பவெப்பநிலை நம்ம உடம்புக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னா கிளைமேட்ஸ், அதுவும் சந்திரன் முக்கியம். சந்திரன் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார் எல்லா இடத்துலயுமே. அந்த சந்திர பகவானுடைய வீடு கடகராசி. அவர் உச்சபலம் அப்படின்றது ரிஷபராசின்னு சொல்ற சுக்கிரன் வீட்டுல உச்சபலம் அடைகிறார். நீச்சபலம் என்பது அந்த சந்திர பகவானுக்கு விருச்சிக ராசி, செவ்வாய் வீட்டுல அவர் நீச்சபலம் அடைஞ்சிறார் விருச்சிகத்துல. இதுதான் சந்திர பகவானுடைய இது. அப்ப அம்மா சம்பந்தப்பட்டது பூரா சந்திர பகவான் சொல்லிக்கிட்டே போலாம். அவருடைய ராசி கடகராசின்னு சொல்லிட்டேன். 10 வருஷம் சந்திர தசை நடக்கும். சூரிய தசைக்கு அடுத்தது சந்திர தசை. நெல்லு அரிசி அவருடைய தானியம், வெண்முத்து அவருடைய கல்லு ஸ்டோனு. கும்பகோணம் போய் திங்களூர், திருப்பதி 2மே க்ஷேத்திரம். அவருக்கு 2 மனைவி, கிருத்திகா தேவி, ரோகிணி தேவி 2 மனைவி இருக்காங்க. இதுதான் சந்திர பகவானுடைய இது. அம்மாவுடைய அனுகிரகம்னா
சந்திர பகவானோட ஆசீர்வாதம் தான் அம்மாவோட அனுகிரகம் கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா அங்காரகன், செவ்வாயின்னு சொல்லுவோம். பலம் பொருந்திய கிரகம். இப்ப எல்லாருமே ரியல் எஸ்டேட், சொத்து, இடம் வாங்கணும், பிளாட் வாங்கணும், ஏக்கர் கணக்கில் வாங்கணும், இதெல்லாமே பூமின்றதே செவ்வாய் தான். அவர் பேரே பூமிகாரகன் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, சகோதரகாரகன், கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்டதும் செவ்வாய் தான். அவர் நல்லா இருந்தாதான் நம்ம பிளட் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அவருக்கு 2 வீடு, மேஷராசி, விருச்சிக ராசி, 2 இடத்துல ஆட்சி பலம். மகர ராசி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டுல உச்சபலம் பெறுறார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீச்ச பலம் அடைகிறார் செவ்வாய். நவகிரகத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் தான் பெரிய லெவல்ல இருப்பான். ஒரு நாட்டோட பெரிய பெரிய பொசிஷன், ஒரு ஆட்சி பணின்றமே அந்த மாதிரி இடத்துல உட்கார்றது, ஒரு பிரதம மந்திரியா உட்கார்றது, சீஃப் மினிஸ்டர் மாதிரிலாம் உட்காரணும்னு வச்சுக்க, குரு பகவானும் சூரிய பகவான் தான் முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றோம் இல்லையா, கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட், அதெல்லாம் கூட ஆளுமை தன்மை மிக்கது தான். இவங்க 2 பேரும் சேர்ந்ததான் ஆளுமையே. பரணி நட்சத்திரம் மேஷராசியில வரும். பரணியில பிறந்தா தரணியை ஆளுவான்வாங்க. மகத்துல பிறந்தா ஜெகத்துல ஆளுவான்வாங்க. மகம்னா என்ன, சிம்ம ராசியில வரும். அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க நீங்களே. உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த 2 பேருக்கு தான் இருக்கு. 2 பேரும் ஒன்னா சேரும்போது தான் அந்த பலம் அதிகமா இருக்கும். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் கொடிக்கட்டி பிறகுதான் அவர் வச்சுதான். அதே நேரத்துல நிலம், ஒரு விவசாயம் பண்றோம் ஃபார்மர்ஸ், அதுவும் அவர் வச்சுதான். பூமியில விளையிறது எல்லாமே அவருக்கு தாங்க சொந்தம். அவர் மனைவி பேர் சக்தி தேவி. அவருடைய க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில். பவழம் அப்படின்றதுதான் அவருடைய ஸ்டோன். தோரம்னு சொல்றேன், தோரம் பருப்பு, அது அவருடைய தானியம். ஜாதகத்துல செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். சந்திரதசைக்கு அடுத்த தசை செவ்வாய் தசை. முக்கியமா செவ்வாய் தோஷம் கல்யாணம் பண்ணுவோம் மெயினா பார்ப்பாங்க. பொண்ணுக்கு தோஷம் இருந்து பையனுக்கு தோஷம் இருந்தா தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ண முடியும் அமைப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. முக்கியமா கல்யாணத்துல செவ்வாய் தோஷம் நம்ம மெயினா எடுத்துப்போம். புரியுதுங்களா? அடுத்தது 4வது புத பகவான், வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிப்புவே புதன் தாங்க. இன்னைக்கு படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒரு சம்பாதிக்கிறோம், ஒரு 1000 2000, அந்த பணம் என்ற மாதிரி என்றதுக்கு கூட நமக்கு மைண்ட் ஒர்க் பண்ணணும்ல, அறிவு இருக்கணும்ல, அதுதான் புதன். வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் புத பகவான். மிதுன ராசி, கன்னி ராசி, 2 ராசிக்கு அதிபதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகில் புதன் இல்லாத இடமே கிடையாது. செல்போனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, ராக்கெட்டு, அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளைட்டு, சினிமா துறை, வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே புதனோட ஆதிக்கம் தான். படிப்பு, எஜுகேஷன், மெயினாக எஜுகேஷனு, வேதங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே புதனோட ஆதிக்கம். புத பகவான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தன்மையை கொண்டவர். அவருடைய மனைவி பேர் ஞானாதேவி. மிதுன ராசியில ஆட்சி பலம் அடைகிறாரு. கன்னி ராசியில ஆட்சி உச்ச பலம். 2 வீடு புதனுக்கு. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு இடத்துல ஆட்சி பலம், ஒரு இன்னொரு இடத்துலதான் உச்ச பலம். இப்போ பாருங்க, சூரியன் வந்து சிம்மத்துல ஆட்சி பலம், ஆனா செவ்வாய் வீட்டுல தான் உச்ச பலம். புதன் அப்படி கிடையாது. தன் வீட்டுக்கு தானே 2 பலம் கொண்டது தான் புத பகவான் கன்னி ராசியில. சரிங்களா? இதுதான் புதனுடைய தன்மை. அவர் மனைவி பேர் ஞானாதேவி. ஜாதகத்துல புதன் தசை 17 வருஷம் நடக்கும். அதாவது கேது தசைக்கு முன்னால சனி தசைக்கு பின்னாடி, சனிக்கு பகவானுக்கு பின்னாடி வர தசை, கேது பகவான் முன்னாடி வர தசை தான் புதன் தசை. புத பகவான் க்ஷேத்திரம் திருவெண்காடு. உங்களுக்கு தெரியும், வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ரொம்ப பக்கம். பச்சை பயிரோட தானியம், மரகத பச்சை அவருடைய ஸ்டோனு, பச்சை கலர் வஸ்திரம். ஜாதகத்துல புதன் தசை 17 வருஷம் நடக்கும். இதுதான் அந்த புத பகவான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் செவ்வாய் எல்லாம் 1 மாசம் 1.5 மாசம் அப்படி கம்மி டேட்ல மாறிடுவாங்க. ஸோ அதை நம்ம மேக்சிமம் அப்பப்போ பார்க்கும்போது தான் நம்ம பலன் சொல்ல முடியும். மெயின் வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சந்திராஷ்டமம் மெயினாக எடுத்துப்போம். எப்படி நம்ம லக்னம் பிறந்த இடம் ஜாதக இடத்துல லக்னத்தை சூரியனை வச்சு மையமா எடுக்கிறோமோ அந்த மாதிரி ராசின்றது சந்திரனை வச்சு. சந்திர பகவான் போய் 12 இடத்துல எங்க உட்காந்துருக்காரோ அதுதான் ராசி. அவர் மேஷத்துல இருந்தா மேஷ ராசி, சிம்மத்துல தான் சிம்ம ராசி. அப்போ ராசியை பிக்ஸ் பண்றதே சந்திரன் தான் எடுத்துக்கலாம். சரிங்களா? புதன். அடுத்தது குரு பகவான், தனகாரகன், புத்திரகாரகன், பூர்வ ஜென்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான்.
நவகிரகத்துல முக்கியமான கிரகம். தனுசு ராசி மீனராசி ரெண்டும் அவருடைய வீடு. அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பணம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா குரு மனசு வச்சாதான். அவர் பணம் கொடுத்தாதான் நம்ம லைஃபே சர்வே பண்றது. எது? பணம் வச்சுதான். அதே முக்கியமா குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குருவோட பார்வைன்னா கல்யாணம் ஆகும். ஆனா அடுத்து புத்திர பாக்கியம், அது குருவோட அனுகிரகம் வேணும். அதுவே பூர்வ ஜென்மம், நம்மளுடைய கர்மா எப்படி இந்த ஜென்மத்துல வந்திருக்கும், அதே மாதிரி நம்ம பெரியவங்களுடைய நல்லது கெட்டது நம்மளை ஃபாலோ பண்ணுதா, பூர்வ ஜென்மத்தோட இது இந்த ஜென்ம ஃபாலோ பார்த்து, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள போனா. இது எல்லாமே குரு பகவானுடைய கண்ட்ரோல். குரு பகவான் குரு தசை வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம். ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை 16 இயர்ஸ். கொண்டக்கடலை சென்னா அதான் அவருடைய தானியம். தனுசு மீனத்துல ஆட்சி பலம், கடகத்துல வந்து உச்ச பலம், மகர ராசியில் சனி பகவான் வீட்டுல நீச்ச பலம். இது குரு. பொதுவா குரு பகவான் எல்லா கிரகத்துக்கிட்டுமே நட்பு பழகிடுவார், யார்ட்டையுமே பகையா வச்சுக்க மாட்டார். பொதுப்படையா குருவோட தன்மை அப்படிதான். அதே மாதிரி ஒண்ணு பண்ணா நல்லது பண்ணுவார், இல்ல கெடுதல் பண்ண மாட்டார். கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். சுக்கிரன் வீட்டுல பொதுவா சுக்கிரனுக்கும் குரு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். இவர் அசுர குரு சுக்கிரன், இவர் வந்து பிரகஸ்பதின்றது இவர் தேவகுரு. சரிங்களா? அப்போ குரு பகவான் கஷேத்திரம் ஆலங்குடி. குரு தசை 16 வருஷம். கனக புஷ்பராகம் அவருடைய ஸ்டோன், மஞ்சள் கலர் வஸ்திரம். வியாழக்கிழமை குரு பகவான் உகந்த நாள். எப்படி ஞாயிற்றுக்கிழமை சூரியன், திங்கக்கிழமை சந்திரன், செவ்வாய் பகவான் செவ்வாய், புத பகவான் புதன்ற மாதிரி வியாழக்கிழமை குரு பகவான். அவருடைய மனைவி பேர் தாராதேவி. குரு பகவானை எவ்வளவு வணங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்போடு இருப்போம். இயற்கையாவே தெய்வ கடாட்சம் புரிந்திருக்கும். குரு பார்க்கில் கோடி நன்மை. ஒரு மனிதன் பிறந்த இடம் என்று சொல்லக்கூடிய லக்னம், உயிர்னா லக்னம், உடல்னா ராசி. இதுல ஏதாவது ஒரு இடத்த குரு பகவானோட கண்கள் பார்க்குதுன்னு வச்சுங்க, அந்த இடம் புனிதம் பெறும். அது மட்டும் இல்ல, எல்லா இடமும் சில பேருக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பாரு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பார்ப்பாரு. ஸோ குருவோட பார்வை எங்கெங்க விழுதோ அந்த இடம் பூரா நல்ல ஒரு வைப்ரேஷன் சூப்பரா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நேர்மறை சிந்தனைகள் ஓடும், செல்வ செழிப்பு பெருகும், சொல்லிக்கிட்டே போலாம். இது குருவோட தன்மை. அடுத்தது சுக்கிர பகவான், களத்திரகாரகன். கல்யாணம் ஆகணும்னா சுக்கிர பகவான் தான். அவர் மனசு வச்சாதான். குரு பார்வை தான் கல்யாணம் ஆகும், ஆனா சுக்கிரன் மனசுல கல்யாணம் ஆகும். ஒரு ஜாதகத்துல, ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன்ற கிரகம் வந்து பெண், ஒய்ஃப். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் என்பவர் கணவர், ஹஸ்பண்ட், அப்படியே மாறும். அதே நேரத்துல சுக்கிர பகவான் வந்து களத்திரகாரகன்ற சொல்றோம் இல்லையா, அது மட்டும் இல்ல, சுக்கிர தசை நம்ம ஜென்ரலா பேசிப்போம். இருக்கிறதுல அதிக தசை தான், 20 வருஷம் நடக்கும் சுக்கிர தசை. 2 வீடு சுக்கிர பகவான், ரிஷபம் துலாம், ரெண்டுமே ஆட்சி பலம். அது போக ரிஷபத்துல சந்திர பகவான் உச்ச பலம் அடைகிறாரு, துலாத்துல சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. இவர் பாருங்க, சுக்கிர பகவான் தன்னோட 2 வீட்லயும் 2 கிரகத்தை உச்சம் அடைய வைக்கிறார். சனி பகவானையும் ஆயுஷ்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், மாத்ருகான் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், 2 பேரும். அதே மாதிரி கன்னிராசி புதனோட வீட்டுல போய் நீச்ச பலம் அடைந்து, இவரு எங்க உச்ச பலம் அடைகிறாருன்னா மீனத்துல குரு பகவான் வீட்டுல போய் உச்ச பலம் அடைஞ்சிடுறாரு. இங்கதான் இந்த சுக்கிரனுடைய தன்மை. இவருடைய தானியம் பார்த்தீங்கன்னா மொச்சைன்னு சொல்லுவோம், மொச்சை கொட்டன்ற இல்லையா, அதான் அவருடைய தானியம். ஜாதகத்துல 20 வருஷம் சுக்கிர தசை. டைமண்ட், வைரன் சொல்றோம் பாத்தீங்களா, அது அவருடைய ஸ்டோன். கஞ்சனூர், மாயவரம் பக்கத்துல, கும்பகோணத்து மாயவரத்துக்கு நடுவுல கஞ்சனூர் அப்படின்ற ஊர்ல தான் சுக்கிரபகவான் நட்சத்திரம். அங்க அக்னிபுரீஸ்வரர் சிவனோட பேரு. விசேஷமான ஒரு வில்லேஜ் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மதுரை ஆதீனத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த கோவில். விசேஷமான தன்மை பொருந்தியவர் தான் சுக்கிர பகவான். புரியுதுங்களா? சுக்கிரதசன்றமே அது ஒரு மனுஷனுக்கு அடிக்குதுன்னா, ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்து அதே நேரத்துல ஒரு 25 வயசுல சுக்கிரதசை ஆரம்பிச்சு 40 வயசுல முடிதுன்னு வச்சுங்க, லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதுதான் சுக்கிர பகவான். ஒரு வீடு கட்டணும்னா இடம் வாங்கணும், அது செவ்வாய். வீடு கட்டணும் அப்படின்னா சந்திர பகவான் அனுகிரகம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், 4ஆம் இடம். அந்த வீடை லக்ஸுரியா கொண்டு போகணும் அப்படின்னா அது சுக்கிரன், லௌகீகம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அடுத்தது சனீஸ்வரன். கேட்கவே வேண்டாம், பேரை கேட்டாலே சொல்லுவாங்களே. இப்ப நம்ம சொல்லுவாங்களே ஜென்ரலாவே, இந்த ரஜினி படத்துல டைலாக் வரும்ல, பேரை கேட்டா சும்மா அதிர்துலன்னு சொல்லுவாங்க ரஜினி. அந்த மாதிரி சனி பகவான்னாலே பயம், எல்லாருக்குமே பயம். ஏதாவது பண்ணிடுவாரா? ஏன்னா இப்போ அப்பான்னா சூரியன், அம்மானா சந்திரன், கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னா செவ்வாய், பூமி இடம்னா செவ்வாய், படிப்புனா புதன், கல்யாணம் ஆகும்னா குரு, பணம், கல்யாணம் ஒய்ஃப்னா சுக்கிரன், எல்லாம் சொல்லிட்டோம். எல்லாம் இருக்குது, உயிர் வேணும், அதுதான் சனீஸ்வரன்.
அப்ப பாத்துங்க சனி பகவானுடைய பலம் என்னன்னு. ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல மேஷராசி, ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள். இப்ப கும்பத்துல தான் இருக்காரு இன்னைக்கு நம்ம பேசும்போது. அப்ப விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம், புரியுதுங்களா? அடுத்தது இப்போ கும்பராசிக்கு அப்போ 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண்டக சனி. இப்போ சிம்ம ராசிக்கு கண்டக சனி 7ஆம் இடம். அதே மாதிரி கடகராசில 8ஆம் இடத்துல இருக்காரு சனீஸ்வரன், அப்ப அஷ்டம சனி. மகர ராசிக்கு பாத சனி, 7ஆம் சனியில காலில் இருக்காரு. கும்ப ராசிக்கு வயிற்றிலே இருக்காரு ஜென்மத்துல. மீன ராசிக்கு தலையில இருக்காரு. அப்போ புரிஞ்சுங்க, ராசிக்கு ஒரு எங்க இருக்காரோ அதுக்கு பின் வீடு அப்படின்றது பாதம், இருக்கிற இடம் வந்து ஜென்மம். அடுத்து போற வீடு வந்து பொங்கு சனி. இதான் விஷயம். அப்ப பாருங்க, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, 7ஆம் சனி, இப்படி எல்லா விஷயத்திலுமே ஒரு மனுஷனை இது பண்ற கிரகம் சனி பகவான் தான். அதே நேரத்துல சனி பகவான் மனசு வச்சாருன்னா அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. சனியை போல கொடுப்பனும் இல்லை, சனியை போல கெடுப்பனும் இல்லை, சொல்லிக்கிட்டே போலாம். பணத்தை அள்ளி கொடுப்பாரு. ஒரு பிச்சைக்காரனை மல்டி மில்லியனர் ஆக்க முடியும். ஒரு பெரிய மல்டி மில்லியனர் வெளியே கீழே கொண்டு ரோட்ல விட்டுற முடியும். அதான் சனி. அதான் திருநள்ளாறுல நலமகாராஜா கதை. சனி பகவான் நவகிரகத்திலே ஈஸ்வரனுடைய பேரை சேர்த்துட்ட ஒரே கிரகம் சனீஸ்வரன். சூரியனோட புத்திரன். சூரிய பகவானால் ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் எதுக்காக நம்ம இது இந்த ஜென்மம் எடுத்தோம்னு சொல்லி கலங்குறாரு சனீஸ்வரன். அப்பாவே வெளியே தள்ளிடுறாரு சனி பகவான. கடைசியில காலபைரவரை குருவா ஏத்துக்கிட்டு காலபைரவரோட அனுகிரகத்தால சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவபெருமான் வந்து அனுகிரகம் பண்றார். நீ வந்து கர்மகாரகன், உன்னுடைய படைப்பே கர்மத்துக்காக தான், நீ வந்து நீதிமான், மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவ புண்ணியங்களுக்கும் கணக்கு எழுதுறோம் இல்லையா, அது நீ தான் ஜட்ஜி, தீர்ப்பு கொடுக்கறத நீ தான் அப்படின்னு சொல்லிடுறார் சனீஸ்வரனை. அப்படிப்பட்ட சனி பகவான் சிவனோட பேரை சேர்த்து கொடுக்குறார். என் பேரை நீ வச்சுக்கோ, என்னோட பேரை நீ இனிமேல் சனி கிடையாது, சனீஸ்வரன் அப்படின்றது. அதான் சனி பகவானுடைய ஒரு பலம். மகரம் கும்பம் 2 ராசியில ஆட்சி புரிகிறார். துலாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சபலம், மேஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டுல நீச்ச பலம். சொல்லிக்கிட்டே போலாம். இவருக்கு பகை வீடுனா முக்கியமா சிம்மம். சூரியனுக்கு இவருக்கும் சுத்தமா ஆகாது. 19 வருஷம் சனி தசை, அதாவது குரு தசைக்கு அடுத்த தசை சனி தசை. நீலக்கல் அவருடைய ஸ்டோனு, கருப்பு எள்ளு தான் அவருடைய தானியம், கருமையான காக்கா வந்து வாகனம், இரும்பு வந்து உலோகம், மனைவி பேர் நீலாதேவி. சொல்லிக்கிட்டே போலாம் சனி பகவான் கதையை. அதனால சனி பகவானை எவ்வளவுக்குள்ள வணங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆயுள் பலம். ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய கிரகம். நவகிரகத்திலே முக்கியமான கிரகம் சூரிய பகவான். ஆனா பொதுவா சூரியனோட சனி பகவானுக்கு பலம் அதிகம்னு பேசிப்பாங்க ஜென்ரலாவே, சரிங்களா? அடுத்தது ராகு. ராகு பகவானுக்கு கேது பகவானும் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடெல்லாம் கிடையாது, ரிவர்ஸை சுத்த கொடுக்குறான். இவங்க எப்படின்னா சர்ப்பங்கள். ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். அதாவது செவ்வாய் தசைக்கு அடுத்த தசை ராகு தசை. நீங்க ஒரு விஷயத்தை சூட்சமத்தை கவனிங்களேன். இப்போ ராகு தசைக்கு 18 வருஷம் கடந்தீங்கன்னா அடுத்து 16 வருஷம் குரு தசை, 7 வருஷம் கேது தசை கடந்தீங்கன்னா அடுத்து 20 வருஷம் சுக்கிர தசை. அப்ப பாருங்க, சர்ப்பங்களுக்கு அப்புறம் தான் குரு பகவானே சுக்கிர பகவானே வச்சிருக்காங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? 18 வருஷம் ராகு தசை கடந்தீங்கன்னா அடுத்து 16 வருஷம் குரு தசை, 7 வருஷம் கேது தசை கடந்தீங்கன்னா அடுத்து 20 வருஷம் சுக்கிர தசை. இதுதான். அப்ப ராகு கேது நீங்க கடந்து வரணும். பொதுவாகவே இந்த 2 பேருக்கிட்டையும் நீங்க வரணும்னாக்கா எல்லாருக்கும் எல்லா தசையும் வந்துடாது. சில பேருக்கு சில தசம், சில தசை வராது. ஸோ அந்த ராகு பகவான் ரொம்ப ரொம்ப பலம் பொருந்திய ஒரு கிரகம். ஒரு மனுஷனை தப்பான வழியில கொண்டு போய் விட்டுருவார். ராகு பகவான் வந்து மைண்டை மாத்தி விட்டுருவார். சில நேரத்துல லக்ஸுரியான லைஃப், ஒரு தப்பான வழியில போறோம் பாத்தீங்களா, அது பூரா ராகு தான் கெடுத்து விட்டுருவார். அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கொடுக்கறத பூரா எப்போ கெடுக்கணுமோ அப்படி கெடுத்து விட்டுருவார். கேது பகவான் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க, கேது போல அப்படி கிடையாது. கேது வந்து தட்டி தட்டி புரிய வைப்பார், ஞானகாரகன், புரிய வைப்பார், மோட்சகாரகன். ராகு கேது ரெண்டுமே சர்ப்பங்கள் தான். ஒரு பாம்போட தலைனா கேது, உடல்னா ராகு. ரெண்டுமே இணைந்து சிவனை பூஜை பண்றது திருப்பாம்பரம். தனிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் ராகு பகவான், கீழ்பெரும்பெல்லாம் கேது பகவான்.
ராகு பகவான் மனைவி பேரு சிங்கி தேவி, கேது பகவான் மனைவி பேர் சித்திரலேகா தேவி. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம், 1.5 வருஷம் பயிற்சி ரெண்டுமே. கருப்பு உளுந்து ராகு, கொல்லு வந்து கேது. வைடூரியம், கோமேதகம் 2 பேரோட ரத்னங்கள். பொதுவா எல்லாருமே நவரத்ன மோதிரம் போட்டுறாங்க. இப்போ பிரிச்செல்லாம் போடுறது இல்லை. தசைக்கு ஏற்ற மாதிரி, நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, ராசிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நவரத்ன மோதிரமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. அது ஒரு 9 கிரகம் பலம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டோன்ல. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ராகு கேதுவோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்துல ஜெயிக்க முடியும். இவங்க 2 பேருமே உச்சபலம் அடைகின்ற இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல. யாரோட வீடு? செவ்வாய் பகவான் வீடு. சந்திர பகவான் வீட்டுல போயிட்டு சுக்கிர பகவான் வீடு ரிஷபத்துல போய் நீச்ச பலம் அடைகிறாங்க. சுக்கிரன் வீடு ரிஷபத்துல நீச்ச பலம், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்துல உச்சபலம். ராகு கேது 2 பேருமே சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுவா ஜாதகத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 6, 8, 12 அங்க ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது மறைஞ்சிரும்னு அர்த்தம். ஆனா அப்படி கிடையாது. மறைந்தாலும் அது கொடுக்கக்கூடிய தன்மையை, செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நிறைய இருக்கு இதுல, சூட்சமங்கள் நிறைய இருக்குது. இந்த கிரகம் இந்த வீட்டுல தான் எப்படி, இதுல பார்வைகள் இருக்கு. கிரகங்களுக்கு எப்படின்னா இருக்கிற இடத்தை விட கண்ணி எங்க பார்க்குதோ அங்கதான் பலம். எல்லா கிரகமும் தான் இருக்கிற இடத்துல 7ஆம் இடம் மட்டும் பார்க்கும்னு சொல்லுவாங்க. குரு பகவான் வந்து 5, 7, 9 3 பார்வை இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வந்து 3, 7, 10. இது போக செவ்வாய் பகவான் 4, 8 பாக்குறாரு. ராகு கேது வந்து 3, 8, 11 பாக்குறாங்க. இப்படி நிறைய சொல்லுவாங்க ஜோசியர்கள், ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. ஆனா பலம் அப்படின்னீங்கன்னா குரு சனி பகவான் 2 பேர் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம கல்யாண பொருத்தத்துல உங்களுக்கு தெரியும், பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்குறோம். எல்லா பொருத்தருக்கு ரஜ்ஜு பொருத்தம்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும் போது தான் முக்கியமா ஜாதகத்தை பார்ப்பாங்க எல்லாருமே. ஒரு இடம் வாங்கணும் போது ஜாதகம் பார்ப்பாங்க, ஒரு பிசினஸ் தொடங்கும் போது ஜாதகம் பார்ப்பாங்க, கல்யாணம் அதே மாதிரி வீடு வாங்கும்போது ஜாதகத்தை பார்ப்பாங்க, குழந்தை பிறக்கலையா ஏன் அப்படி அது ஜாதகம், நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி சொல்லும்போது அப்போ கிரகங்களுடைய பலம் தான் அங்க வேலை செய்யும். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு தன்மை. உங்களுக்கு இப்ப ஆல்மோஸ்ட் நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 60 தமிழ் வருடம், 12 தமிழ் மாதம், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 15 திதிகள், இதுதான் எல்லாமே நிர்ணயம் பண்ணுது. இப்போ 60 வருஷம் வச்சுங்க, தமிழ் வருஷம் திருப்பி அப்படியே 1ல இருந்து 1 இருக்கும் பஞ்சாங்கம். புரியுதுங்களா? ஸோ அப்போ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கிரகங்கள் ஜாதகம் எப்படி இருக்கு, ஏதோ ஒரு கர்மா அப்படிதான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பிறப்பே ஒரு கர்மா தான். ஏதோ காரணத்துக்காக தான் நம்மளை பகவான் உருவாக்கியிருக்காரு. நம்மளோட இது முடியும் போது திரும்ப போயிட போறோம், அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது. யாருமே பர்மனண்டா இருக்க போறது கிடையாது. ஜாதகம் அப்படின்றது ஒரு வழிகாட்டி மாதிரி. இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு பிளட் டெஸ்ட், எல்லா ரிப்போர்ட் எடுக்கிறோம், ஹார்ட் செக் பண்றோம், ஹார்ட் பேஷண்ட் ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம், கார்டியாலஜி, கைனகாலஜி, ஒரு அந்த மாதிரி இது ஒரு ரிப்போர்ட். ஜாதகன்றது ஒரு வழிகாட்டி. இந்த மாசம் எப்படி இருக்கும், சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா, இந்த மாசம் யாரை போய் பார்க்கலாம், யாரை போய் பார்க்க கூடாது, தொழில் நல்லா இருக்கும், இது நிறைய விஷயத்த ஒருத்தர் பேசுவாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தா பக்கத்துல ஒரு ஜோசியரே வச்சிருப்பாங்க. ஒரு ஜோசியர், ஒரு ஆடிட்டரு, ஒரு லாயர், இதெல்லாம் ஒரு பெரிய ஆளுங்க பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. முக்கியமா அரசியல்வாதிகளாம் அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் நிற்கும் போது கூட நிக்கலாமா வேணாமா, நின்றா ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க ஜோசியர்கள். இதுக்கு ஒரு பூஜை பண்றதா, பரிகாரம் பண்றதா, நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதனால நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமுமே சுப கிரகங்கள் தான். நம்ம செய்யற பாவ புண்ணியலுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மா. ஏற்கனவே நம்ம பிறக்கும் போதே பிரம்மதேவன் நம்ம தலையெழுத்து எழுதிட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம தப்பு பண்ண நம்ம பண்ணலை, நம்ம தப்பு பண்ண நம்ம கர்மாவில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்லதுவா அதுவும் இருக்குன்னு அர்த்தம். கடைசியில் நம்ம என்ன பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம். எல்லாம் இங்கே கொடுக்க, எல்லாம் எடுக்கப்பட்டது, எதுவுமே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்லது கெட்டது நடந்தா கூட, ஐயோ கடவுளே கெடுதல் நடக்கூடாதுப்பா, நல்லதா மாத்திரிப்பா, எண்ணங்கள் நல்லா வச்சுக்குப்பா அப்படின்னு வேண்டிக்க வேண்டிதான். பிறருக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிற்பமாக இருக்கும் என்று நீங்க எல்லாருமே இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வணங்குங்க, விநாயகர் பெருமானை வணங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒருத்தர் சாய்பாபா கும்பிடுவாங்க, ஒருத்தர் ஆஞ்சநேயர் கும்பிடுவாங்க, சென்டிமெண்ட்டுக்கு ஒரு சாமி வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த தெய்வத்தையும் வணங்குங்க. தெய்வ கடாட்சம். இப்போ கிறிஸ்துவன் முஸ்லீம்லாம் கிடையாது, எல்லாருமே அவங்க மாதா ஜீசஸ் வணங்குறாங்க, இவங்க அல்லாஹ் வணங்குறாங்க, நம்ம விநாயகர் முருகன் வணங்குறோம். சில பேர் பௌத்த மதம் புத்தரை வணங்குறாங்க. அந்த மாதிரி ஜெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்த்தமானர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எல்லாருடைய எண்ணங்கள் எங்க, கடவுள் தெய்வம்
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால நவகிரகங்களுக்கு வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாருமே முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு பிடி சோறை எடுத்து மற்றவங்களுக்காக ஒரு பிக்ஷை எடுங்க. விலங்குகள் எவ்வளோ ஜீவராசிகள் கஷ்டப்படுது, ஒரு உணவளிங்க, ஒரு பிஸ்கெட் போடுங்க, திருநாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பறவைகளுக்கெல்லாம் இந்த வெயில் காலத்து தண்ணி வைங்க, அதுக்கு உணவுகள் வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம கர்மா நல்லபடியா முடித்த அர்த்தங்கள், நம்ம சந்ததிகள் நல்லா வளர்றதுக்கான ஒரு அறிகுறி. புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே நவகிரக அனுகிரகங்கள் பரிபூர்ணமா கிடைக்கும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானையும் பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்றோம். மும்மூர்த்திகளையும் முப்பெருந்தேவிகளையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் நவகிரக அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த 2025 வருடம் மட்டுமல்ல, வரப்போற ஒவ்வொரு வருடமும் எல்லோருக்குமே நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவாய, ஓம் நமோ நமஹா.